பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய மைண்டு எப்படி வச்சுருக்கிறோம் என்பது முதல்ல நமக்கு தெரியணும். சில நேரங்களில் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி எப்போ நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறேனோ அப்போதே நான் ஒன்றுமே இல்லை, நான் மக்கு அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது தான் சரி, நான் பண்ணுறது கரெக்டு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எப்போ நான் சொல்கிறேனோ, நான் நினைக்கிறேனோ, என் பிளானிங் இருக்குதோ, என்னால் தேவனுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு அர்த்தம். நான் யார் தெரியுமா, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்ற சொல்கிற மனநிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்கணும். ஆனால் நம்முடைய மைண்ட் எப்படி வச்சுருக்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணிட்டதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால, இல்லை பாடல் பாடுகிறதுனால, இல்லை நான் குற்றமற்றவனாக இருக்கிறதுனால, மற்றவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தப்பு என்று சொல்லுவதற்காக தேவன் என்னை இந்த இடத்துல பூமியில் ஊழியத்தை கொடுக்கல, ஒரு விசுவாசியை என்னை வைக்கல, ஒரு சபையில் கொண்டு போய் என்னை ஒரு தூணாக வைக்கல. முடிவு பிறந்த எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவேன்னு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் உரியது தான், வேதனைகள் என்பது எல்லோருக்கும் உரியது தான். இது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த பூமியில் இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிசாசானவன் அந்த இடத்துல வருவதற்கு முன்பதாக பரிசுத்தாவினவர் அவர் மேலே இறங்கி வருகிறார். பரிசுத்தாவின் வந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டாடவுடனே அந்த இடத்துல பிசாசானவன் வரான். என்ன நடக்குது பாருங்கள். வசனத்தை கொண்டு அவர் ஜெயிக்கிறார். ஏசப்பாவையே தேடி பிசாசானவன் அவனுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் ஏசப்பா கீழ்ப்படியணும்னு சொல்லி அவன் பண்ண பிளானிங்கில் ஏசப்பா எதிர்த்து நின்றதுனால தானே அவர் தேவகுமாரனாக வெளிப்பட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மாம்ச சிந்தையுடைய கிரியைகளுக்கு உடன்படலையே, பசி உண்டாயிடுச்சே, சரி பரவாயில்ல குடுன்னு சொல்லி கேட்டாரா? இல்லைல்ல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். யாரோ கொடுத்த துண்டு பீஸுக்காக, எலும்பு துண்டுக்காக, யாரோ கொடுக்குற ஆகாரங்களுக்காக பிசாசுடைய காரியங்களில் போக வேண்டியதாயிடுச்சுல்ல. பிசாசு எந்த விதத்தில் வருவான்னு யாருக்கும் தெரியாது. உலக ஆசைகளை கொடுத்து வரலாம், உலக ஏக்கங்களை கொடுத்து வரலாம். அதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள் தான். இந்த மாம்ச சிந்தைகளை அழிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்ற வேதம் ஏன் சொல்லுகிறது? ஏன்னா 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறதா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இந்த ஒன்று யோவானில் கர்த்தர் சொல்லுகிறார். குமாரனுடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். முதலாவது நமக்குள்ளே ஜீவன் இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும். கிறிஸ்துவின் பாசம் நமக்குள்ளே வெளிப்படணும். கிறிஸ்துவின் நேசம் நமக்குள்ளே வெளிப்படணும். இந்த உலக ஆசைகள், உலக இயக்கங்கள் நமக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை வேண்டாங்க. உனக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை காட்டி உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க நினைக்கிற எந்த நபராக இருக்கட்டும், புறம்பாக்கி போட்டுருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்களாம். எவ்வளோ ஊழியம் செஞ்சு, எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ பாட்டு பாடி, எவ்வளோ சபையில் முக்கியமான நபர்களாக நீங்கள் இருந்து தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் போயிட்டா
எப்படிங்க கர்த்தர் உங்களை 2 கரங்களை விரித்து வா மகனே வா மகளே என்று கூப்பிட முடியும்? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்ப ஆண்டவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை பரிசுத்த பிள்ளையாய் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம்பா. நீர் விரும்புகிற தூய பாத்திரமாக எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பலனடையிட்டுப்பா. நீர் இறக்க செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.